கொலைப்பழியை சுமந்துட்டு திமுக நிற்குது. 93 வைகோவோட வெளியேற்றம் வரலாறு காணாத பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் ஜெயலலிதாவோட போய் மூப்பனார் வெளியில் வந்து திமுகவுக்கு மறுவாழ்வு உயிர் கொடுத்தார். ரஜினி வாய்ஸ் கொடுத்தார். பட் ரஜினியோட வாய்ஸை விட முக்கியமானது அன்னைக்கு இருந்த மனநிலை. அதாவது நிறைய பேர் தப்பா ரஜினியால தான் அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான பாரு. அமோகமான வெற்றி பெற்றது. அதாவது அதிமுக வந்து 4 சீட், காங்கிரஸ் வாஷ் அவுட். 60 சீட்டு 70 சீட்டு நின்று வாஷ் அவுட். அதிமுக வந்து மொத்தமே 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா தோற்று போனாங்க பர்கூர்ல. நினைத்து பார்க்க முடியாத தோல்வி. ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டாங்க. ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டாருன்னா அதுக்கான காரணம் வெறுப்பு தான். வெறுப்பு, கடுமையான வெறுப்பு. அங்கே வந்து பர்கூரில் அவங்க பண்ண ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவசங்கள்ன்ற பேரில் சில பெனிஃபிட்லாம் கொடுக்கும்போது அதிமுக வாக்குகளுக்கு மட்டும் கொடுப்போன்னு ஒரு தெருனா இல்லை 15 ஓடு நம்ம 15 ஓட்டு நம்ம ஓட்டு, எதிர்க்க இருக்க 10 ஓட்டு திமுக ஓட்டா, இந்த 15 ஓட்டுக்கு மட்டும் கொடுக்குறது, 10 ஓட்டு கொடுக்குறது இல்லை. இவங்க என்ன நினச்சாங்க, இந்த 15 ஓட்டும் அப்படியே வந்துடணும். இந்த 15 ஓட்டில் வாங்கினவங்கள பாதி பேர் போட்டால் பாதி பேர் போடலாம். ஆனால் கொடுக்காத 10 பேர் ஒன்றாயிட்டான். கலைஞர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் என்பதற்கு வந்து அந்த 91-96 அரசியலை உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. கையெறி நிலை, கொலைப்பழி விழுது. ஒரு பெரிய தலைவரை, முன்னாள் பிரதம மந்திரியை கொண்டா கொலைப்பழி விழுது. ஏன்னா அதுக்கு 4 மாதம் முன்னால் தான் எல்டிடிக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகும். அதுக்கு ஒரு 7 மாதம் முன்னால் பத்மநாபா படுகொலை நடக்குது. சென்னையில் இருதயம் போன்ற பகுதியில் 15 பேரை வந்து எல்டிடி சுட்டுக் கொள்ளும். ஸோ அந்த கொலைப்பழி திமுக மேலே விழுது. அதில் கொலையாளிகளை தப்ப விடுறாங்க. அந்த கொலையாளிகளை பிடிச்சிருந்தா ராஜீவ் படுகொலையை தடுத்திருக்கலாம். அது உண்மை. லஞ்சம் அலவிரிச்சு ஆடிச்சு. அதில் தானே வந்து அதில் போடப்பட்ட வழக்கு தான் இந்த சொத்து குவிப்பு வழக்கு. அது 18 வருஷம் பொறுத்து ஜெயலலிதாவை பழி வாங்கி ஓப்பனா லூட். டான்சி லேண்டு அரசாங்க நிலத்தை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க வாங்கக்கூடாதுன்றது வந்து விதி, சட்டம். அதை மீறி வாங்குறாங்கன்னா இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை, தமிழில் வார்த்தைகள் இல்லை. அந்த அம்மாவை இறந்துட்டாங்க, நம்ம அதை பற்றி பேசுறது சரியாக இருக்காது. பட் அது அந்த ஒரு ஆணவம் இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதாவது ரசீது கொடுத்து லஞ்சம் வாங்குற ஆணவம், அது அப்படிதான் நடந்தது. மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், தேர்தல் களம் அப்படின்னாலே ஒரு சுவாரஸ்யம் எப்பவுமே இருக்கும். பொதுவாகவே தேர்தல் களம் இந்த கடைசி கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். கூட்டணிகள், அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள், வாக்குறுதிகள் எல்லாமே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வகையாக மாறுபடும். அப்படின்னும் போது குறிப்பாக 1996 தேர்தலாக இருக்கட்டும், 2001 தேர்தலாக இருக்கும், ரெண்டுமே வந்து மிக முக்கியமான தேர்தலாக தமிழக மக்களால் பார்க்கப்பட்டது. இந்திய அளவில் கூட அந்த தேர்தல் வந்து உற்று நோக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த 96 தேர்தலிலும் 2001 தேர்தலிலும் என்ன நடந்தது அப்படின்றத இந்த செக்மெண்ட்ல நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரப்போகின்ற 2026 தேர்தலுக்கும் இது வந்து தேவையானதாக இருக்கும்னு பார்க்கலாம். அன்றைய தினம் அப்போ வந்து மிக முக்கியமான தலைவர்களாக இருந்தவர் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எப்படி பார்க்குறீங்க அந்த தேர்தல், எப்படி நடந்தது, அதனுடைய முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க சார். 96 தேர்தல் ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தேர்தல். ஏன்னா 91, 96 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி, நவீன காலத்தின் களப்பிரர்கள் ஆட்சி. அது உச்சகட்ட அட்டுழியம், அலங்கோலத்தின் உச்சம். பெண் ஐஏஎஸ் அதிகாரி மீது ஆசிட் வீசுறது, ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி மருமவனை கஞ்சா கேஸில் பிடிச்சி உள்ளே போடுறது, தலைமை தேர்தல் ஆணையர் டிஎன் சேஷனை ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வர விடாமல் 8 மணி நேரம் அதிமுக தொண்டர்களை வச்சு முற்றுகையிட்டு கேரவ் பண்ணுறது, 5 நட்சத்திர 5 ஸ்டார் ஹோட்டலான டாஜ் ஹோட்டலை அடித்து உடைக்கிறது. ஏன்னா டிஎன் சேஷன் தங்க அனுமதி. நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகள் பத்திரிகையாளர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும். மத்திய அமைச்சர் அருணாச்சலத்தை தன்னுடைய விமானத்தில், தனியார் விமானத்தில் உட்காந்துருந்தாருன்னு அவரை இறங்கி விட சொன்னார். அவரை இறக்கி விட்டது. இந்த மாதிரி வந்து அசம்பிளி உள்ள எதிர்கட்சிகளை பேச விடாமல் பண்ணி தூக்கி வெளியில் போட்டது. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அரசாங்க சொத்தை வாங்கிறது, அரசாங்க நிலத்தை கையெழுத்து போட்டு வாங்கிறது, அதில் வழக்கு போட்டார். அதை எதிர்த்துன்னு திமுக வழக்கறிஞர் பிற்காலத்தில் எம்பியாக இருந்த சண்முக சுந்தரத்தை வெட்டினது, அவரோட விரல் துண்டாக போச்சு. அதுக்கு முன்னால் 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு போட்டார்னு கேஎன் விஜயன் மீதான கொலைவெறி தாக்குதல். இந்த மாதிரி வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அராஜகத்தின் உச்சம். அதாவது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததால் ஜெயலலிதாவோட உயிருக்கு ஆபத்து எல்டிடிஆல்ன்ட்டு பாதுகாப்பு கெடுபிடிகளால் வந்து ஜெயலலிதா ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த சாலைகள் 2, உதாரணத்துக்கு செக்ரட்டேரியட்டுக்கு வராங்கன்னா
போயஸ் கார்டன்லேருந்து பீச் ரோடு மவுண்ட் ரோடு ரெண்டையுமே பிளாக் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மவுண்ட் ரோட்டில் போகிறாங்கன்னா இப்போ இருக்க தலைமுறையை நம்புறது கடினமாக இருக்கும். நல்லா நேரில் பார்த்துருக்கேன். இப்போ செக்ரட்டேரியட்லேருந்து மவுண்ட் ரோடு வழியாக அண்ணா சாலை வழியாக ஜெயலலிதா போயஸ் கார்டன் போகிறாங்கன்னா அண்ணா சாலையில் காமராஜ் சாலையிலேருந்து அந்த கிளப்லேருந்து அண்ணா சாலை ஹிந்து ஆஃபீஸ்லேருந்து சஃபேர் தேட்டர் வரைக்கும் 2 பக்கமும் 6 சப்வே 12 சப்வே இருக்கும். அந்த 12 சப்வே உள்ளே யாரும் இறங்க முடியாது, ஏற முடியாது. சப்வே எல்லாம் க்ளோஸ் பண்ணி நிற்பாங்க. ஓகே. அப்புறம் அவங்க சாலைகளில் வந்து இந்த ரயில்வே கேட்டு மாதிரி போட்டுருவாங்க. இந்த மாதிரி அதாவது நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியங்கள் நடந்தது. சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்த 5 ஆண்டு காலத்தில் சாலைகளில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, மருத்துவமனைகளுக்கு போகிறவங்க, சொந்த வேலையாக போகிறவங்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா போக்குவரத்து அந்த அளவுக்கு வந்து நிறுத்தப்பட்டது. அதில் ஜெயலலிதாவோட சிறப்பு காவல் படைன்னு ஒன்று இருந்தது, எஸ்எஸ்ஜின்னு. அவர்களுக்கு இருந்த அதிகாரங்கள் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில், அதாவது ஒரு சர்வாதிகார ஆட்சியில் வந்து அந்த சர்வாதிகாரியோட தனிப்பட்ட போலீஸ் படை என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுமோ அதெல்லாத்தையும் அந்த எஸ்எஸ்ஜி அந்த காலத்தில் செய்தது. லோக்கல் போலீஸ்க்கு அங்கே மரியாதையாக இருக்குது. உதாரணத்துக்கு லோக்கல் போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ரேங்க் ஆஃபீஸரை ஜெயலலிதாவோட அந்த எஸ்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே நில்லு அங்கே நில்லுன்னு அனுப்புவார். இந்த அட்டூழியம்லாம் நடந்தது. அடுக்கிக்கிட்டே போகலாம். காங்கிரஸ் கட்சி ராஜீவ் படுகொலை அப்போ அந்த கூட்டணியில் இருந்தது. ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க. ஓராண்டில் உறவு, 2 ஆண்டுகளில் உறவு முறியுது. 91 வராங்க. 93 ஜெயலலிதா நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு 11 எம்பிஸ் ஆதரவு வாபஸ் வாங்குறாங்க. அது பிறகு 93 96 வரைக்கும் ஆணவத்தின் உச்சத்தில் தான் ஆடுறாங்க. சுப்பிரமணிய சாமி ஒரு பக்கம் ஜெயலலிதாவை எதிர்த்து ஜனதா கட்சி தலைவர், அவர் பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாரு. இந்த பக்கம் வாழப்பாடி ராமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 95 ஜனவரியில் வாழப்பாடியை மாற்றிட்டு குமரி ஆனந்தனை கொண்டு வராங்க. ஏன்னா 96 எலெக்ஷனில் காங்கிரஸோட ஜெயலலிதாவோட தான் போகணும் நரசிம்மராவ் முடிவு பண்ணிட்டார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவர் தான் பிரதமர். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் 96 தேர்தலை நம்ம பார்க்கணும். ஓகே. இதில் இந்த 96 தேர்தலில் சொல்லிக்கொள்ளும்படி ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த மக்களுக்கான அந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலையா? நிறைய நெகட்டிவ் இருக்குது இதில். ஆனால் சொல்லணும்னா அந்த அது பாருங்களேன், இப்போ அதை தேடி பிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த வந்து தொட்டில் குழந்தை அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இருக்குது. தொட்டில் குழந்தை திட்டம், அப்புறம் வந்து சில நலத்திட்ட உதவிகள்லாம் போடப்பட்டது. எக்ஸிஸ்டிங்காக இருந்த மக்கள் மதிய உணவு திட்டங்கள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. பட் அந்த ஆணவமும் அந்த அராஜகமும் வந்து அதை வந்து அந்த வளர்ப்பு மகன் கல்யாணம்னு ஒன்று பண்ண சுதாகரனுக்கு மிகப்பெரிய அளவில் வெறுப்பு உண்டாங்க. இது கும்பாபிஷேகம் மகாமகம் வந்து 92 மகாமகத்தில் வந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் நீராடும் பொழுது பாதுகாப்பு கெடுபிடிகளால், தேவாரம் ஐஜி அப்போ அவர் கெடுபிடிகளால் பக்தர்கள் வந்து குளத்தில் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரப்பூர்வ கணக்கு 48 பேர் என்னமோ செத்தாங்க. அன்அஃபிஷியலி ஒரு 100 பேர் இறந்து போனாங்க. அதாவது நினைச்சே பார்க்க முடியாத அட்டூழியங்கள். இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஆனால் இதுதான் முன்னாடி வருது. சாதனைகள்னு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே வந்து நம்ம கண்ணு முன்னால் நிற்கலை. இருக்கும், கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட்லேயும் ப்ளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இந்த தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 30 வருஷம் ஓடி போச்சு. பட் அந்த முடிவுகளை பார்க்கும்போது என்னென்னா, அது எப்படி நடந்ததுன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அடிதடி நடக்குது. 92 வாழப்பாடி ராமூர்த்தி அட்டாக் பண்ணுறாரு. 93 அதிகாரப்பூர்வமாக அலையன்ஸ் உடஞ்சிடுது. 95 ஜனவரியில் வாழப்பாடியை தூக்கிட்டு குமரி ஆனந்தனை கொண்டு வராங்க. வாழப்பாடி ராமூர்த்தி கொஞ்ச நாள் ராஜீவ் காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த காங்கிரஸுக்கும் குமரி ஆனந்தன் தலைமை நரசிம்மராவ் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் அலையன்ஸ் வருமா வராதான்ற அந்த உள்ள வெளியே விளையாட்டு 96 ஜனவரிலேருந்தே ஓட ஆரம்பிக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். கடைசியாக மார்ச் 28 என்னமோ எலெக்ஷன் அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் வரப்போது அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அப்படின்னு. அதுக்கு முன்னால் ஜெயலலிதாவை வழிக்கு கொண்டு வரதுக்கு நரசிம்மராவ் ஜெயலலிதாவை லாங் ரோப் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு, 95 செப்டம்பரில், இதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னால் 95 செப்டம்பரில் ஃபஸ்ட்டு ஃபெரா கேஸில் அமலாக்கத்துறைன்ற இடி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். முதல்ல டிடிவி தினகரனை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 400 கோடிக்கு லண்டனில் ஹோட்டல் வாங்கின கேஸில், அந்நிய செலவாணி மோசடி கேஸில் அரெஸ்ட் பண்ணி 1 மாதத்தில் விட்டுடுறாங்க, பெயிலில் வந்துடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க 96 அப்போ ஜெயலலிதாவோட அந்த ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா, மெகா வெட்டிங்ஸ் நடக்கும். 5000 கல்யாணம், 3000 கல்யாணம், 2000 கல்யாணம், திருமண ஜோடிகளுக்கு இலவசமான திருமண ஜோடிகள் அப்படின்னு. அதில் என்னென்னா, அந்த கணக்கு காமிக்கிறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களாம் கூட்டின்னு வர ஆரம்பிச்சு, இந்த தாலியை கட்டிட்டு அந்த தாலியை போட்டுங்க, அந்த தாலியை கட்டிட்டு இந்த தாலியை போட்டுங்க, இதெல்லாம் நடக்கும். 5000 கல்யாணம்லாம் நடக்கும். அது திருச்சியில் 5000 கல்யாணம் நடக்குது. பிப்ரவரி 6, 7, 8 3 நாள் மாநாடு, கல்யாணம், மாநாடு, ஊர்வலம். அப்போ அன்றைக்கி இங்கே எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. பிப்ரவரி 5 6 போய் இறங்குறோம். அப்போ தான் ஃபெரா காஃபி போஸ்டால் ஓராண்டு பெயிலில் வர முடியாத வழக்கு கேஸில் டிடிவி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, ஜெயலலிதாவை காங்கிரஸ் வழிக்கு கொண்டு வரதுக்காக செய்த வேலை அது. ஓகே. மார்ச் 28 அனௌன்ஸ்ட். ஓகே. அனௌன்ஸ் பண்ண உடனே அப்போ காங்கிரஸ்குள்ளே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. சத்யமூர்த்தி பவன் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நரசிம்மராவோட கொடும்பாவியை கொளுத்துறாங்க. பிரதமரோட கொடும்பாவியை காங்கிரஸ் கொடியை இறக்கி கொளுத்துறாங்க.
நரசிம்மராவ் கட் அவுட்டெல்லாம் கொளுத்தி அது மேலே சிறுநீர் கழிக்கப்பட்டது. அவங்க கட்சி ஆஃபீஸாக அவங்களே சூறையாடினாங்க காங்கிரஸ் தொண்டர்களே. குமரையானந்தன் அப்போ கூட இருந்தவர் அன்றைக்கி சாயங்காலம் ஃபேக்ஸ் மிஷினை மட்டும் பையில் எடுத்துக்கின்னு லண்டனுக்கு இதுக்கு ஓட்டார், டெல்லிக்கு ஓடி போயிட்டார் குமரையானந்தன். அடுத்த நாள் மூப்பனார் வந்தார், இங்கே உட்காந்து பேசினார். அதுக்கு அடுத்த 2 நாளில் தான் காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமாச்சு. அசம்பிளி பார்லிமெண்ட் 2 எலெக்ஷன் ஒன்றாங்க. அதாவது காங்கிரஸ் அதிமுக கூட்டணின்ற காரணத்தினால தான் மூப்பனார் ஜெயலலிதாவோட அலையன்ஸ் சேர்ந்த காரணத்தால் அது ஒரு புதிய கட்சியே உருவாக்குறார் மூப்பனார். ஓகே. காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து மூப்பனார், அவருடைய ஆதரவாளர்கள் ப. சிதம்பரம், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், இவர் பொண்ணா தென் மாவட்டத்தில் ஒரு தனுஷ்கோடி ஆதித்தன், அருணாச்சலம் எல்லாம் மந்திரிகளாக இருக்காங்க. அப்போ எல்லாம் வெளியில் வராங்க. எஸ்ஆர்பி எதிர்கட்சி தலைவர் ஜெயந்தி நடராஜன் பெரிய அமைப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உருவாக்குறாங்க. உருவாக்கி எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணி அங்கீகாரம் வாங்குறாங்க. சைக்கிள் சின்னம் வாங்குறாங்க. பார்லிமெண்ட்டும் அசம்பிளி ஒன்றா வருது. பார்லிமெண்ட்டில் 20 சீட் 20 சீட்னு பிரிச்சுக்கிறாங்க. அசம்பிளிக்கு 40 சீட்டு கொடுத்து கலைஞர் உள்ளே இழுத்துக்கிறார். அந்த காலகட்டத்தில் 91 96 காலகட்டத்தில் அந்த 95 ஜனவரி வரைக்கும் கலைஞரோட செயல்பாடுகள் 96 வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக படுகொலையை சந்திச்சது. ராஜீவ் படுகொலை பிறகு ஒரே ஒரு சீட்டு தான், பருதி மட்டும்தான். 2 சீட்டு ஜெயிச்சாங்க. அதில் ஒருத்தர் செல்வராஜன்றவர் மதிமுக பக்கம் போயிட்டார். 93 வைகோ வெளியேற்றம், 9 மாவட்ட செயலர் வெளியே போய் திமுக பலவீனமான நிலையில் இருக்குது. எதிர்கட்சி அரசியலை செய்து ஆன்டி இன்கம்பன்சியை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் விதைச்சது சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும். அறுவடை செய்தது திமுக. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 94 அக்டோபர் மாதம், 31 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிவாஜி கணேசனோட கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் சேருது. அந்த இணைப்பு விழா வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் அதை அரேஞ்ச் பண்ணுறாரு. மதுரையில் நடக்குது. மத்திய அமைச்சர் அர்ஜுன் சிங் நரசிம்மராவ் அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர் வராரு. இங்கேருந்து எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதை போகும்போது ட்ரெயினில் மறைந்த பத்திரிகையாளர் நண்பர் தராசு திருஞானம் அவர் சொன்னார், சுப்பிரமணிய சாமி வாழப்பாடி இவங்கெல்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய அளவில் இன்றைக்கி அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சியை பெரிய அளவில் வளர்த்தெடுக்கிறாங்க. ஆனால் அப்படியே சொன்னார், டேய் இவங்களுக்கெல்லாம் கால் தாண்டா சுப்பிரமணிய சாமியை வாழப்பாடி நம்ம எட்டி எட்டி வதிப்பாங்க, கை வந்து கருணாநிதிக்கு தான், அவர் தான் இதை கேட்ச் பண்ணுவார் அப்படின்னார். அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை இவங்கெல்லாம் வளர்க்கலாம், அறுவடை பண்ண போகிறது கருணாநிதி தாண்டான்னு 94 அக்டோபரில் அவர் எனக்கு சொன்னார். அது அப்படியே 96 மே மாதம் நிறுவனம் ஆச்சு. அதுவும் கலைஞர் வந்து அன்றைக்கி வரலாறு காணாத பலவீனத்தில் இருந்தார். அப்படின்னா 91 ராஜீவ்காந்தி படுகொலை கொலைப்பழி திமுக மேலே விழுது. அந்த எலெக்ஷனில் வந்து கலைஞர் மட்டும் ஜெயிக்கிறார். ஏன்னா எக்மோரில் எலெக்ஷன் வந்து ரத்து செய்யப்பட்டுடுச்சு. ரத்து செய்யப்பட்டதால் ஒரு சுயேட்சை இறந்ததால் ரத்து செய்யப்பட்டுடுச்சு. அப்போல்லாம் சுயேட்சை இறந்தாலும் எலெக்ஷன் ரத்தாயிடும். அதுக்கு பிறகு தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பிரதிநிதி இறந்தால் ரத்து செய்யப்பட்டுரும். அதனால் வந்து எக்மோருக்கு எலெக்ஷன் இடைத்தேர்தல் வந்தது. கலைஞர் மட்டும் ஜெயிச்சார் துறைமுகம் தொகுதியில். அவர் தான் ஒரு ஆள் ஜெயிச்ச பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால் துறைமுகத்துக்கும் எக்மோருக்கும் சேர்த்து எலெக்ஷன் வந்தது. திமுக அந்த 2 சீட்டும் ஜெயிச்சது. பருதியில மொழியும் ஜெயிச்சார், செல்வராஜ்ன்றவர் ஜெயிச்சார். இந்த செல்வராஜன்றவர் மதிமுகவுக்கு 93 வைகோ பிரிஞ்சப்போ அவர் மதிமுகவுக்கு போயிட்டார். பருதி தான் திமுகவோட ஒரே பிரதிநிதியாக இருந்தார். கொலைப்பழியை சுமந்துட்டு திமுக நிற்குது. 93 வைகோவோட வெளியேற்றம் வரலாறு காணாத பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் ஜெயலலிதாவோட போய் மூப்பனார் வெளியில் வந்து திமுகவுக்கு மறுவாழ்வு உயிர் கொடுத்தார். ரஜினி வாய்ஸ் கொடுத்தார். பட் ரஜினியோட வாய்ஸை விட முக்கியமானது அன்னைக்கு இருந்த மனநிலை. அதாவது நிறைய பேர் தப்பா ரஜினியால தான் அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான பார்வை. மூப்பனார் வெளியில் வந்தது கலைஞரோட திமுகவுடைய வாக்கு வங்கி. ரஜினியாலலாம் ஒன்றும் ஜெயிக்கல. அது ரொம்ப தவறான பார்வை. ஆனால் அவர் ஒரு இம்பாக்டாக இருந்தார். அவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினார். ஏன்னா அவர் மட்டுமே காரணம் இதை சொல்ல முடியும். அப்படின்னா 2011 வந்து அதே ரஜினி வந்து வாஜ்பாய்க்கு வாக்களிங்கள்னு சொன்னார். வாக்களிக்கல மக்கள். இல்லை குறிப்பாக பாமகவுக்கு எதிராக கூட அவங்க நிற்கிற தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணாங்க. 2007 எடுப்படலை. ஸோ ரஜினி ஃபேக்டர் வாஸ் அ செகண்டரி ஃபேக்டர். ஸோ அது என்ன ஆச்சு, அவர் 95 ஒரு அரசியலுக்கு அதெல்லாம் பண்ணாருங்க. இல்லை பெரிய ஒரு மாற்றம். அவர் ஜெயிச்சே சொன்னார். அது நரசிம்மராவை போய் பார்க்க வச்சாங்க. இங்கேருந்து ரஜினி அழைச்சிட்டு போய் ரஜினி நரசிம்மராவை பார்த்து அவர் அரசியலுக்கு வர வச்சாங்க. 11th ஹவரில் வழக்கம் போல் அவர் பின்வாங்கிட்டார். அவர் 96 வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தார். பட் கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டார். அவர் வந்து எலெக்ஷன் அப்போ இங்கே இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து கலைஞர் சிஎம் ஆன பிறகு தான் அவர் இங்கே வந்தார். வாய்ஸ் கொடுத்துட்டு தமாக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு வாய்ஸ் கொடுத்துட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்து கலைஞர் சிஎம் ஆன பிறகு தான் அவர் இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார். ஸோ அந்த ரஜினி ஃபேக்டர் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தானே ஒழிய அது ஒரு மேஜர் ஃபேக்டர் கிடையாது. ஸோ 96 வந்து அந்த ரொம்ப ஆச்சரியமான எலெக்ஷன். நான் வந்து மக்கள் எதிர்ப்பு என்பது ஜெயலலிதாவுக்கு எதிராக ரொம்ப விசிபிளாகவே தெரிஞ்சுது. அன்னைக்கு பல இடங்களில் வந்து மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகும்போது வெளிப்படையாகவே காட்டினார்கள். அதெல்லாம் அங்கே நடந்தது. கருப்பு கொடிகள் காட்டப்பட்டன, ஆபாச செய்கைகள்லாம் காட்டப்பட்டன. அவருடைய பாரம்பரிய வாக்கு வங்கியான பிராமணர்கள் மத்தியிலேயே அவருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது.
ஏன்னா அந்த 91-96 ஆட்சி அந்த அளவுக்கு ஒரு இருண்ட காலமாகத்தான் இருந்தது. பட் அழகா மூப்பனார் கடைசி நேரத்தில் 11th ஹவரில் வெளியில் வந்து ப. சிதம்பரத்தோட சமயோசிதமான மூளையால் டிஎன் சேஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷனர் ஒரு கட்சியை நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்த பிறகு பதிவு செஞ்சு காமன் சிம்பிள் வாங்குறதுலாம் அவங்களுக்கு ஈஸியானது. அதை செஞ்சாங்க. அது நடந்தது 96. அப்போ வந்து கலைஞர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தமாக பிரிஞ்சு இந்த டிசிஷனை வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் ஜெயலலிதாவோட அதிமுகவோட போகிறதுக்கு முன்னால் சிபிஐ அப்போ பாமாணிக்கம் செயலாளராக இருந்தார். சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு 8 சீட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க சைன் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கு ஒரு 3 அல்லது 4 நாட்கள் கழித்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இந்த டெவலப்மெண்ட் வருது. காங்கிரஸ் ஜெயலலிதாவோட போனதுனால கட்சி உடையுது, தமாக வருது. உடஞ்ச தமாகவோட 11th ஹவரில் கடகடன்னு அப்போ எல்லாம் நடந்தது. அமோகமான வெற்றி பெற்றது. அதாவது அதிமுக வந்து 4 சீட், காங்கிரஸ் வாஷ் அவுட். 60 சீட்டு 70 சீட்டு நின்று வாஷ் அவுட். அதிமுக வந்து மொத்தமே 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா தோற்று போனார் பர்கூரில். நினைத்து பார்க்க முடியாத தோல்வி அது. ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டார். ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டார்னா அதுக்கான காரணம் வெறுப்பு தான். வெறுப்பு, கடுமையான வெறுப்பு. அங்கே வந்து பர்கூரில் அவங்க பண்ண ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலவசங்கள்ன்ற பேரில் சில பெனிஃபிட்லாம் கொடுக்கும்போது அதிமுக வாக்குகளுக்கு மட்டும் கொடுப்போன்னு ஒரு தெருனா இல்லை 15 ஓடு நம்ம 15 ஓட்டு நம்ம ஓட்டு, எதிர்க்க இருக்க 10 ஓட்டு திமுக ஓட்டா, இந்த 15 ஓட்டுக்கு மட்டும் கொடுக்குறது, 10 ஓட்டு கொடுக்குறது இல்லை. இவங்க என்ன நினச்சாங்க, இந்த 15 ஓட்டும் அப்படியே வந்துருந்தாங்க. இந்த 15 ஓட்டில் வாங்கினவங்கள பாதி பேர் போட்டான், பாதி பேர் போடல. ஆனால் கொடுக்காத 10 பேர் ஒன்றாயிட்டான். ஒரு சின்ன உதாரணம். ஓகே. ஸோ யூனிவர்சலாக நீங்கள் எந்த பெனிஃபிட்ஸ் அரசாங்க சலுகை கொடுத்தாலும் அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ் தேர்தலில் நிற்கும் போது பொட்டி கொடுத்தினாலும் பணம் கொடுத்தினாலும் கவர் கொடுத்தினாலும் யூனிஃபார்மாக கொடுக்கணும். போடுறவன் போடாதவன் எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம பிரித்து கொடுத்தினா, இப்போ நம்ம மகளிர் உரிமை தொகை சொல்கிற மாதிரி பிரித்து கொடுத்தினா என்ன ஆகுனா, வாங்குறவன்ல எல்லாரும் உனக்கு போடுவான்னு சொல்ல முடியாது. ஆனால் வாங்காதவன் ஒன்று சேர்ந்துடும், அதில் ஆளும் இருப்பான். ஸோ எப்பயுமே வந்து எனி பெனிஃபிட்ஸ் ஸ்டேட்டு கொடுத்தாலும் இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்தாலும் அதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. இதான் நடந்தது. ஓகே. ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து அது ரொம்ப வித்தியாசமான தேர்தல் கார்த்திக். அதாவது வந்து அந்த எலெக்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில் தான் அப்போது கருணாநிதி அவர்கள் அதை எடுத்து 11th ஹவரில் தான் மூப்பனார் வெளியில் வராரு. நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு வெளியில் வருது. இல்லை, இது தெரிஞ்சு அவர் அமைதியாக இருந்தாரா, இல்லை நம்ம கடைசியாக பார்த்துங்க, இல்லை அது வரைக்கும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு யார் திமுகவுக்கு? இல்லைங்க, அவங்களால வந்து அவங்க கையேறு நிலையில் இருக்காங்க திமுகவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எம்எல்ஏக்கள் இல்லை, கட்சி வந்து வரலாறு காணாத தோல்வி. கலைஞர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் என்பதற்கு வந்து அந்த 91-96 அரசியலை உன்னிப்பாக பார்ப்பவர்களுக்கு அது நன்றாக தெரியும். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. கையேறு நிலை, கொலப்பழி விழுது. ஒரு பெரிய தலைவரை, முன்னாள் பிரதம மந்திரியை கொண்ட கொலப்பழி விழுது. ஏன்னா அதுக்கு 4 மாதம் முன்னால் தான் எல்டிடிக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு ஒரு 7 மாதம் முன்னால் பத்மநாபா படுகொலை நடக்குது. சென்னையில் இருதயம் போன்ற பகுதியில் 15 பேரை வந்து எல்டிடி சுட்டு கொல்றோம். ஸோ அந்த கொலைப்பழி திமுக மேலே விழுது. அதில் கொலையாளிகளை தப்ப விடுறாங்க. அந்த கொலையாளிகளை பிடிச்சிருந்தா ராஜீவ் படுகொலையை தடுத்திருக்கலாம், அது உண்மை. 11 மாதம் பொறுத்து ராஜீவ் படுகொலை, 90 ஜூனில் பத்மநாபா படுகொலை, 91 மேல ராஜீவ் படுகொலை. ஜனவரி மாதம் சந்திரசேகர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது ஜெயலலிதா ஆதரவில் இருக்காங்கன்ற அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் திமுக கவர்மெண்ட்டை கலைச்சாங்க. அது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கலைச்சதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த பாவம் திமுக மேலே அந்த பழிச்சொல் இருந்துக்கிட்டே இருந்தது விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள். கலைஞர் வேறு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அமைதிப்படை ராஜீவ்காந்தியால் அங்கே அனுப்பப்பட்ட இந்திய அமைதிப்படை விபி சிங் பிரதமர் ஆனோன்னு திரும்பி வந்தது. அவன் ஸ்ரீலங்காவில் வந்து திரும்ப போன்ட்டான். அப்போ இந்திய அமைதிப்படை திரும்ப வரும்பொழுது அவங்க கப்பலில் வந்து சென்னை துறைமுகத்தில் இறங்கும் பொழுது கலைஞர் சிஎம்மாக ஒரு வரவேற்க போல. அப்போ அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. காங்கிரஸ் கட்சி மற்றும் அதிமுக எல்லாரும் வந்து முதலமைச்சராக இருந்துட்டு இந்திய இராணுவத்தை அவமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஏன்னா 3000 இந்திய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அங்கே வந்து. ஓகே. அப்போ கலைஞரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட். என் ஜாதிக்காரர்கள் 5000 பேரை கொண்ட இராணுவத்தை வரவேற்க நான் ஏன் போக வேண்டும்னு கேட்டார். அது அவர் மேலே வந்து இவர் வந்து இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவர், இவர் வந்து பிரிவினைவாதி என்ற ஒரு முத்திரையை வந்து குத்துறதுக்கும் அந்த பிரச்சாரத்தை அதே திசையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் உதவிகரமாக அமைஞ்சது. ஸோ இந்த பின்புலத்தில் ராஜீவ் படுகொலையை, ஏன்னா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு திமுக தலைவர்கள் திமுக தொண்டர்கள் பலருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. மிகப்பெரிய அளவில் திமுக தலைவர்கள்
திமுக அந்தந்த உள்ளூரில் வல்னரபுளாக இருந்தவங்க மேலெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது. முரசொலி அலுவலகத்து மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் ஓரளவு வந்து தீக்கிரையானது. அப்புறம் கலைஞர் வந்து அப்போ இருந்த கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா நான் அங்கே போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் போலீஸ் வந்து அதை மீட்டது அந்த இதை. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது திமுகவுக்கு எதிராக. ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வந்து 91 எலெக்ஷனில் அதுக்கு பிறகு அவங்க தோக்குறாங்க. அவர் மட்டும் ஜெயிக்கிறார். அது எந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காங்கிரஸில் திருமாறன் ஒரு எம்எல்ஏ ஒரு பிரமுகர் இறந்துட்டார், வக்கீல். அவர் தான் அப்போ சொன்னார் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ரிசல்ட் வந்தாங்க எந்த சூறாவளியிலும் அந்த ஒத்த தென்னைமரம் மட்டும் கீழே விழாது அப்படின்னாரு. கலைஞர் மட்டும் ஜெயிச்சார். பட் அவர் ரிசைன் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வேணாம். ஸோ அந்த 5 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து அப்போ அடுத்த எலெக்ஷன் 96 தான். ஸோ 91லேருந்து 96 வரைக்கும் மத்தியிலையும் அதிகாரம் இல்லை, மாநிலத்திலையும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல்களும் கிடையாது, அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கிடையாது. வைகோ வெளியில் அனுப்பப்படுறாரு, 9 மாவட்ட செயலாளர்களை அழைச்சிட்டு வெளியில் போகிறாரு. முடிஞ்சு போச்சு திமுக கதை, திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டுடுச்சுன்னு தினமணி உள்ளிட்ட பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பித்தன. அந்த பேக்ரவுண்டில் இந்த எலெக்ஷனில் வந்தது ரஜினி வாய்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்கலாமே ஒழிய மெயின் வந்து இந்த அரசுக்கு எதிரான உணர்வை ஒட்டுமொத்தமாக வளர்த்ததை அறுவடை பண்ணுறது எப்பயுமே திமுகவால் தான் முடியுன்றதுக்கு அது ஒரு சரியான ஒரு பிரதிபலிப்பு இருந்துச்சு. ஒட்டுமொத்த சமூகமும் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கு, எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற பிரதிபலிப்பு. அதாவது யார் வரணுன்றது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது முக்கியன்ற உணர்வுக்கு மக்கள் வந்தாங்க. அப்போ யாருக்கு ஓட்டு பசி? ஜெயலலிதா வேண்டாம், அவ்வளோதான். அது யாருக்கு ஓட்டு போட்டால் சாத்தியப்படும்? சுப்பிரமணிய சாமிக்கோ வாழப்பாடிக்கோ போட்டால் சாத்தியப்படாது. கலைஞருக்கு போட்டா திமுக போட்டா மட்டும்தான் சாத்தியப்படும். திமுகவில் மட்டும்தான் அண்ணா திமுக வீழ்த்த முடியும். அது இயல்பா வந்துடுச்சு. ஓகே, பாரம்பரிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் கூட அன்னைக்கு திமுக தமாக கூட்டணிக்கு விழுந்தது. அன்னைக்கு இருந்த பிராமின்ஸ் அந்த பாப்புலேஷன் அவங்க பவர்ஃபுல்லாக இருந்த கான்ஸ்டுவன்சிஸில் கூட அவங்க வந்து காலையிலேயே வந்து க்யூவில் நின்று செப்பாக்கத்தில் ஐ திங்க் அப்போ டிஎம்கே கலைஞர் தான் அங்கே நின்னார்னு நினைக்கிறேன், வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து அப்போ சேப்பாக்கம் ஒரு பகுதி வரும், இன்னொன்று மயிலாப்பூர் கான்ஸ்டுவன்சி. ஸோ ட்ரெடிஷ்னல் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் கூட அன்னைக்கு வந்து ப்ரோ டிஎம்கேவாக வந்தது, யார் வரக்கூடாதுன்ற ஒரு. ஸோ தட் வாஸ் அ வெரி, அது வந்து ஒரு இப்போ 30 வருஷம் பொறுத்தா அதை ஸ்டடி பண்ணணும் நம்ம. ஏன் அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த கோபம் வந்தது, இப்போ என்ன நன்மைகள் பண்ணாங்கன்னா இப்போ யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்க வழிய பெரிய அளவில் அதாவது வந்து இந்த நன்மைகளை சாதனைகளை விழுங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வேதனைகள், காவல்துறையோட அத்துமீறல்கள், குறிப்பாக ஜெயலலிதாவோட தனி பாதுகாப்பு பிரிவினர் செய்த அராஜகங்கள், அவர்களால் லோக்கல் போலீஸ் அஃபெக்ட் ஆவாங்க, அந்த லெவலுக்கு ஒரு அராஜகம் நடந்தது. கட்டவிழ்த்து விடப்பட்ட விமர்சிப்பவர்கள் மீதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறை, லஞ்சம் அலவிரிச்சு ஆடிச்சு. அதில் தானே வந்து அதில் போடப்பட்ட வழக்கு தான் இந்த சொத்து குவிப்பு வழக்கு. அது 18 வருஷம் பொறுத்து ஜெயலலிதாவை பழி வாங்கியது. ஓப்பனாக லூட். டான்சிலாண்டு அரசாங்க நிலத்தை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க வாங்கக்கூடாதுன்றது வந்து விதி, சட்டம். அதை மீறி வாங்குறாங்கன்னா என்ன ஒரு, எப்படி சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை, தமிழில் வார்த்தைகள் இல்லை. அந்த அம்மாவை இறந்துட்டாங்க, நம்ம அதை பற்றி பேசுறது சரியாக இருக்காது. பட் அது அந்த ஒரு ஆணவம் இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸோ அதாவது ரசீது கொடுத்து லஞ்சம் வாங்குற ஆணவம், அது அப்படிதான் நடந்தது. ஓகே, 2001 6லலாம் அல்லது 2011லலாம் அந்த மாதிரி ரசீது கொடுத்த லஞ்சம் கிடையாது. அந்த லஞ்சம் வந்து ரசீது கொடுத்து வாங்குற லஞ்சம், ஓப்பனாக போய் வாங்குறது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி டான்சி நிலத்தை வாங்குது அப்படின்னா, டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் பங்குதாரர்கள். நீங்கள் முதலமைச்சர் ஆனோன்னா பங்குதாரர்லேருந்து விலகி இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, கலைஞர் வந்து முரசொலியோட ஆசிரியர் எப்போ 67 வரைக்கும். 67ல் திமுக கவர்மெண்ட் வந்து கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனோன்னா ஆசிரியர் பொறுப்புலேருந்து விலகிக்கிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வர்றார். முரசொலி நிறுவனர் கலைஞர் தான் இருக்கும், ஆசிரியர்னு இருக்க. எந்த அரசு எந்த பொறுப்புலையும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி டான்சி நிலத்தை வாங்குது. டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்கு ஜெயா பப்ளிகேஷன் வந்து அவங்க அடித்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து போய் நீங்கள் வாங்குறீங்க. டான்சி நிலத்தை ஜெயா பப்ளிகேஷன் வாங்குது. ஜெயா பப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பங்குதாரர்னா எப்படிங்க இது? அரசாங்க சொத்தை வாங்கக்கூடாது, பதவியில் இருக்கவங்க எம்எல்ஏ எம்பிஸ் அரசு ஊழியர்கள் அரசாங்க சொத்தை வாங்கக்கூடாதுன்றது குறைஞ்சபட்ச விதி. அது குறைஞ்சபட்ச நியாயம், தர்மம், அரசு விதி. அதை மீறி போய் வாங்குறது, வாங்கினதுக்கு இத்தனாம் தேதிக்குள்ளே கேஸ் போடணும்னு அவன் கேஸ் போட்டால் கேஸ் போட்டவனை போய் வெட்டுறது, இதெல்லாம் அதாவது நினைத்து பார்க்க முடியாத அவலங்கள். அது சசிகலா மீது அமலாக்கத்துறையோட வழக்குகள் ஏகப்பட்ட, அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குன்றதே அதுக்கு பிறகு டிடிவி தினகரனை 2095 செப்டம்பரில் அரெஸ்ட் பண்ணும்போதும் 96 பிப்ரவரியில் காஃபி போசோவில் போடும்போது தான் நமக்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகி நமக்கே தெரியும், எங்களுக்கே தெரியும். பொதுமக்களுக்கு தெரிஞ்சது அதிகாரம் போய் கலைஞர் சிஎம் ஆகி தேவகவுடா கவர்மெண்ட் மத்தியில் வந்து ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது ஜூன் 29 96 காலைல 10 மணிக்கு வந்து ராத்திரி 10 மணிக்கு சசிகலாவை என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் இடின்னு ஒன்று இருக்குது. காஃபி போசோவில் பிடிச்சி உள்ளே போட்டான். 10 மாதம் பொறுத்து ஜெயிலேருந்து வந்தாங்க. அந்த கேஸ் இன்னமும் இருக்குது. ஓகேங்களா நீங்கள்? ஓகே.
இன்னும் இருக்கு. 95-96ல் சசிகலா அண்ட் டிடிவி மேலே போட்ட கேஸில் 6 கேஸில் ஒரு 3 கேஸ் நினைக்கிறேன் இன்னமும் எக்மோர் கோர்ட்டில் பெண்டிங். எக்கனாமிக் அஃபென்சஸ் கோர்ட்டில் எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு? 30 வருஷம் ஓடி போச்சு. நம்ம சட்டம் எவ்வளோ அற்புதமானதுன்றதுக்கு உதாரணம். 30 வருஷமாக கேஸ் பண்ணிட்டீங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போவோம். ஆனால் அந்த முடிவுகள் என்னவா இருந்தது சார்? முடிவுகள் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. மே 8ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ரிசல்ட் வந்தது. அந்த முடிவுகள் வரத்துக்கு முன்னால் ஜெயலலிதா ஏதோ ஹைதராபாத் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் அது முதல் 4 மணி நேரத்தில் தெரிஞ்சிடுச்சு. அந்த அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. ஸ்வீப் அது வந்து அப்படியே ஒரு பக்கமால அடிச்சுது. அப்படியே வந்து அதான் சொல்கிறேன், என்ன நன்மைகள் விளைஞ்சது அப்படின்னு பார்த்தா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நன்மைகள் இருந்தது, நான் மறுக்கலை. நன்மைகளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஓடி போச்சு 30 வருஷம். பின்னோக்கி பார்க்கும் பொழுது அந்த நன்மைகளை நம்ம வந்து நினைவு கூறுற அளவுக்கான நன்மைகள் மனசில் பதியணும் இல்லை, அது இல்லை. 2011-16னா நம்மளால் சொல்ல முடியும். ஆடு மாடு கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய நன்மைகளை வந்து நம்மளால் சொல்ல முடியுது. அந்த பீரியடு 91-96 அதுதான் சொல்கிறேன், நவீன கலப்பிரர்கள் ஆட்சி. இல்லைங்க, நீங்கள் ரோட்டில் நடமாட முடியாதுங்க. அந்த அம்மா இப்போ இந்த பகுதிக்கு வராங்க அப்படின்னா, உங்கள் அலுவலகம் அமைஞ்சிருக்க பகுதிக்கு அந்த அம்மா வராங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வராங்கன்னா 2 மணிலேருந்து எங்கள் ரோட்டில் கெடுபிடி வந்துடும். 5 மணிக்கு மேலே நீங்கள் நம்புவீங்களா? ரோட்டில் நடக்க விட மாட்டாங்க. தெருவில் நடந்து போகிறோன்னு சவுத்தப்பாரு நில்லுன்னுவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன் மயிலாப்பூரில். இந்த அம்மா லஞ்சுக்கு வீட்டுக்கு வராங்க, செக்ரட்டேரியட்லேருந்து போயஸ் கார்டன் மயிலாப்பூரில் வீட்டுக்கு வராங்க. இந்த பிரசிடென்ட் ஹோட்டலுக்கிட்ட பிளாட்ஃபாரத்தில் எவனோ நடந்து போகிறான் ரோட்டில், அவனை சவுத்தை பார்த்து நில்லுன்றான். இதெல்லாம் எவ்வளோ ஆணும். பட் அதே ஜெயலலிதா, நான் அதையும் சொல்கிறேன், 2011 இது 91-96, 2001-6 ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. 2011-16 ஃப்ரீயாக விட்டான். எப்படின்னா, நான் அதையும் ஏன்னா அந்த ரெண்டையும் நான் பார்த்துருக்கேன். 91-96 ரோட்டில் போகிறவன சவுத்தை பார்த்து நில்லுன்றதையும் பார்த்துருக்கேன். 2011-16 வந்து அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது 3 லேனில் 2 லேனில் அந்த அம்மாவோட கான்வாய் போகும், 3வது லேனில் டிராஃபிக் அலோவ் பண்ணோம். அந்த கான்ஸ்டபிள்ஸ் வந்து உயிரை பணையம் வச்சு நிற்பாங்க. காரணம் தப்புனா மரணம் அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் வரேன்னு ரோட்டில் டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த மாற்றமும் வந்து. பட் 91-96 வந்து அது நினைத்து பார்க்க முடியாத அவலம். அப்போ அதை திமுக ஸ்வீப் பண்ணுச்சு. ஏன்னா அந்த வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள், சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா மேலே தொடர்ந்து போட்ட வழக்குகள், லீகல் ஃபைட்டை சுப்பிரமணிய சாமி நடத்துகிறார், பொலிட்டிக்கல் ஃபைட்டை வாழப்பாடி ராமமூர்த்தி நடத்துகிறார். தினம் ஒரு அறிக்கை, பேட்டி, தெருவில் இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம். ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம் அது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, ஒன்லி அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களோட 93 தான் சன் டிவி வருது. அது கூட வெறும் 3 hours தூர்தர்ஷன் மட்டும்தான். ஸோ காட்சி ஊடகம் லிஸ்ட்லேயே எடுக்க முடியாது. என்ன எழுதுறாங்களோ அது படிக்கிறது மட்டும்தான். ஜூனியர் விகடன், நக்கீரன் படிக்கிறது. ஆமாம், ஜூனியர் விகடன், நக்கீரன், எல்லா மீடியாவும் முதல்ல அடங்கி கிடந்தவங்களாம் அப்புறம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது 93க்கு பிறகுலாம் மீடியா மொத்தமாக திரும்பி நினைச்சா தான் 120 அவதூறு வழக்குகளை போட்டாங்க. நக்கீரன் மேலெல்லாம் கொலைவெறி தாக்குதல்கள் நடந்தது. எல்லாம் 96 இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது. மக்கள் வந்து காட்சி ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்திலையும் வந்து அச்சு ஊடகங்களை அப்போ வந்து கடவுளாக நம்பினாங்க அவங்களுக்கு வந்து. ஸோ அது அந்த விதைச்சது சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும், அறுவடை பண்ணது திமுக. கண்டிப்பாக சார். இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த வரலாற்றுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.